அருமை நண்பர்களே, இதே மகாபலிபுரத்தில் எனது நினைவுகளை நான் பின்னோக்கி பார்க்கிறப்போ எம்பி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது 2 நாள் பயிற்சி முகாம் இங்கே நடத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகு ஞானதேசிகன் வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கும்போது இதே கடற்கரைக்கு அருகில் 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றிருக்கிறது. ஆக மகாபலிபுரம் என்றாலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஏற்கனவே குற்றாலத்தில் நடத்தினார்கள், அதற்கு நான் வர முடியவில்லை. இன்றைக்கு மகாபலிபுரத்திலே மிகச்சிறப்பாக வழியெல்லாம் பார்த்தேன், காங்கிரஸ் கொடியெல்லாம் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சந்திரமோகனும் அவரோடு வழக்கறிஞர் நண்பர்களும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் அரசியலில் ஈடுபடுவது எவ்வளவு கடினம் என்பதை நான் என் வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1980களிலே கே ராமமூர்த்தி என்று பின்னாலே உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்தவரிடம் ஜூனியராக பணிபுரிந்தேன். 4 வருடங்கள் பணிபுரிந்தேன். அப்போல்லாம் ஜூனியர்களுக்கு மாதம் 1000 ரூபா கூட கிடைக்காது. நான் திருமணமான நிலையில் அன்றைக்கு அந்த வாழ்க்கையை நான் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வழக்கறிஞர் தொழிலா அரசியலா என்று ஒரு போராட்டம் எனக்குள் நடந்து எனது குடும்ப வருமானத்திற்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு முழுநேர அரசியல், செல்வம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், பழனியாண்டி தலைவராக இருக்கும்போது 6 வருஷமும் காங்கிரஸ் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாமல் பணியாற்றியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் தமிழ்நாடு காங்கிரஸில் பல பொறுப்புகள், என்னுடைய அரசியல் பணி நடைபெற்று வருகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு விடுதலை போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்த காரணத்தினால் அதனால்தான் மோதிலால் நேருவும் அரசியலுக்கு வந்தார். இருவரும் அரசியலுக்கு வந்த பிறகு வழக்கறிஞர் தொழிலில் மிக அதிகமாக சம்பாதித்து செல்வந்தராக ஆனந்த பவனை கட்டிய, பிரம்மாண்டமான மாளிகை கட்டிய மோதிலால் நேரு அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் வழக்கறிஞர் தொழிலை முழுமையாக விட்டு முழு நேரமாக விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தி தலைமையில் ஈடுபட்ட போது அவர்கள் குடும்பத்திற்கு வருமானம் இல்லை. அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள், நான் பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் ஒரு தொழிலதிபரிடம் ஒரு பார்ட் டைம் வேலையாக நீங்கள் போகணும்னு சொன்னப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எந்த தொழிலதிபரிடம் போய் வேலை செய்து சம்பளம் பெறுவது கடினம், என்ன கஷ்டம் இருந்தாலும் விடுதலை போராட்டத்திற்காக நான் அதை ஏற்றுக்கொண்டு முழுநேர அரசியல்வாதியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்தார். விடுதலை போராட்ட காலத்தில் மனைவி கமலாவோடு 20 ஆண்டுகள் இருந்தாங்க. அதில் 9.5 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்தார். 3259 நாட்கள். அதற்கு பிறகு 1947 இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு சூழல் ஏற்பட்ட போது என்னுடைய அரசியல் வாரிசு மகாத்மா காந்தி அப்போ சொன்னப்போ ஜவஹர்லால் நேரு தானே தவிர ராஜாஜியோ வல்லபாய் பட்டேலோ அல்ல என்று சொல்லி, இந்த நாட்டில் நேரு பாரம்பரிய தலைமை வந்தது என்று சொன்னால் அதற்கு மகாத்மா காந்தி அறிவித்த அறிவிப்பு தான் காரணம். அவர் அன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளை முழுவதுமாக ஏற்காத ஜவஹர்லால் நேருவை தன்னுடைய அரசியல் வாரிசு என்று சொன்ன அந்த மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி. கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாலே இந்த நாடு ஜவஹர்லால் நேருடைய கரங்களிலே பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும் என்று அன்றைக்கு அவர் செய்த முடிவுதான் இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது. 1947-48 முதல் நிதிநிலை அறிக்கையை ஆர்.கே. சண்முகம் செட்டியார் சமர்ப்பிக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர். 197 கோடி ரூபாய் தான் பட்ஜெட் தொகை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரிட்டிஷ் ஆட்சி நம்மளிடம் விட்டு போன போது சுதந்திரம் பெற்ற பிறகு கோயம்புத்தூரை சேர்ந்த, அதுவும் ஜஸ்டிஸ் கட்சியைச் சேர்ந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியாரை நிதியமைச்சராக நியமித்து முதல் பட்ஜெட் 197 கோடி. இப்போ சமீபத்தில் 2023-24 பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இந்த 45 லட்சம் கோடி என்பது வளர்ச்சியின் அறிகுறி தான்.
இந்த 75 ஆண்டுகளில் 55 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட பெருமை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு உண்டு. ஜவஹர்லால் நேரு 17 வருஷங்கள், லால் பகதூர் சாஸ்திரி ஒரு குறுகிய காலம், அதற்கு பிறகு இந்திரா காந்தி 15 ஆண்டுகள், ராஜீவ்காந்தி 5 ஆண்டுகள், நரசிம்மராவ் 5 ஆண்டுகள், மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள், நாம் ஆதரவு கொடுத்த யூபிஏ 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள். ஆக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியில் பெரும்பங்கு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தான் உண்டு. நாம் இதை நெஞ்சு உயர்த்தி சொல்லலாம். இன்றைக்கு மோடி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நிறைய நண்பர்கள் பேசினார்கள். நான் பொருளாதார ரீதியாக பொருளாதார பேரழிவை நோக்கி இந்த நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். நேற்று தலைவர் அழகிரி அவர்கள் ராமர் கோயில் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசினார்கள். நம்மை பொறுத்தவரை ராமர் கோயில் கட்டக்கூடாது என்பது காங்கிரஸின் கொள்கை அல்ல. 450 ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டக்கூடாது என்பதுதான் காங்கிரஸின் கொள்கை. 1949 வருஷம் டிசம்பர் 22 நள்ளிரவில் 11 மணிக்கு மேலே அயோத்தியில் ஒரு 40-50 பேர் சேர்ந்து சுவரேறி குதித்து குழந்தை ராமர் சிலையும் வைத்து ராமர் படத்தை வரைந்து இங்கே தான் ராமர் பிறந்தார் என்று ஒரு புரளியை கிளப்பி மறுநாள் எல்லோரும் அந்த சிலைக்கு வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். மசூதிக்குள்ளே ராமர் சிலை, கதவு திறக்கப்பட்டு பூஜைகள் நடக்க ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு உத்தரப்பிரதேச மாகாண முதல்வராக இருந்த கோவிந்த் வல்லபந்துவிடம் உடனடியாக அந்த சிலையை அங்கிருந்து அகற்றுங்கள், இப்பொழுதுதான் பாகிஸ்தான் பிரிவினையினால் மதக்கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கானவர்களை நாம் இழந்திருக்கிறோம், எனவே உடனடியாக அது எடுக்கணும், இல்லைன்னா மதக்கலவரம் ஏற்படும் என்று மிகுந்த அச்சத்தோடு பதட்டத்தோடு தந்தி மேல் தந்தி கொடுக்கிறார். ஆனால் கோவிந்த் வல்லப்பன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும், இங்கே பதட்டமாக இருக்கிறது, எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு நீதிமன்ற தடையாணை பெறப்பட்டு அந்த மசூதி பூட்டப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கே தொழுகை நடக்கலை. அதுக்கு பிறகு இன்றைக்கி பாரத ரத்னா விருது பெற்றிருக்கிற அத்வானி தான் இந்த மசூதி இடிப்பதற்கு காரணமானவர். அதனால் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர், ரத யாத்திரை நடத்தியவர் இந்த எல்கே அத்வானி. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்த ஒருவருக்கு இன்றைக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறது. இங்கே அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல இந்திய பொருளாதாரத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொதுத்துறை முக்கியத்துவம் கொடுத்து தனது கொள்கையை வகுத்தார். ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 1991 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகம் செய்தார். அன்றைக்கு அவர் நிதியமைச்சராக இருந்தார். வர்த்தக அமைச்சராக ப. சிதம்பரம் அவர்கள் இருந்தார்கள். வர்த்தக கொள்கை அறிவிக்கப்பட்டது. அப்போல்லாம் கஸ்டம்ஸ் டியூட்டி 250% இருக்கும், அதையெல்லாம் 30% ஆக்கி பர்மா பஜாரில் யாருக்கும் வேலை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியவர் ப. சிதம்பரம் அவர்கள். ஆக இன்றைக்கு புதிய பொருளாதார கொள்கை, புதிய வர்த்தக கொள்கையெல்லாம் நாம் தான் வகுத்தோம். இன்றைக்கு அதே போல் பின்னால் 2004லேருந்து 2014 வரைக்கும் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் உண்டு. டாக்டர் மன்மோகன் சிங்கை அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தியது யார்? அன்னை சோனியா காந்தி. இந்த நாட்டின் பிரதமராக சோனியா காந்தி வர வேண்டும் என்று பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அந்த பதவியை ஏற்க மறுத்து அதற்கு தகுதியானவரை தேர்வு செய்த பெருமை அன்னை சோனியா காந்திக்கு உண்டு. பதவி மறுப்பாளராக அன்னை சோனியா காந்தி இன்றைக்கு நமக்கு 20 ஆண்டு காலம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை வழிநடத்திய அன்னை சோனியா காந்தியினுடைய பங்கு மகத்தானது. அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 9.7%, 9.4, 9.1ன்னு தொடர்ந்து 3 ஆண்டுகள் செஞ்சோம். நிறைய சாதனைகள், தகவல் அறிய உரிமை திட்டம், இப்படி பல விஷயங்கள், 100 நாள் வேலை திட்டம், அனைவருக்கும் கல்வி, மதிய உணவு, எல்லாவற்றையும் நாம் கொண்டு வந்தோம். அந்த சாதனைகளோடு 10 ஆண்டு மோடி ஆட்சியின் சாதனைகளை ஒப்பிட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சீனாவை இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்குறப்போ
சீனாவுடைய பொருளாதாரம் 5.5 மடங்கு நமக்கு அதிகமாக இருக்கிறது. அவர் மாசேத்துங் 1976 இறந்த பிறகு 1978 டெங் சியாபிங் என்கிற பொருளாதார சீர்திருத்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு உலகத்தில் 2வது பெரிய வல்லரசாக சீனா இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அந்த முடிவெடுக்காமல் 1978 அந்த முடிவை நாம் எடுக்காத நிலையில் இருவரும் சம உற்பத்தி உள்ள நாடுகளாக இருந்த சீனாவும் இந்தியாவும் நாம் 1991 தான் அந்த முடிவெடுத்தோம். பிறகு அந்த பயணத்தையே நாம் தொடர்ந்து வருகிறோம். இன்றைக்கு மோடி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சில விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பொருளாதார பேரழிவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்கு இந்த கம்யூனல் போலரைசேஷன் என்று சொல்வார்கள், மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுகிற அரசியலை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மிக தீவிரமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்போ 2014 நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 85 லட்சம் கோடி ரூபாய் கருப்பணத்தை சுவிஸ் வங்கியிலிருந்து மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன்னு சொன்னாங்க. விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக கூட்டுவேன், எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு வழங்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 2014 வெற்றி பெற்றவர்கள் 2019 289 303 உயர்ந்தது. அதற்கு பிறகு இப்போது 2024 ராமர் கோயில் கட்டி ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு இந்த 2024 தேர்தலை வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை ராமர் கோயில் பிரச்சனையிலே நாம் அதிக கவனம் செலுத்தாமல் பொருளாதார பேரழிவு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோடி அரசு குறித்து நாம் சரியான பரப்புரையை ஒரு கருத்தியல் ரீதியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கி நடைபெறுகிற ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2019 சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். 2024-25 இந்த நாட்டை 5 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக, அதாவது ரூபாய் 390 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கிற நாடாக இதை மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் நடைமுறையில் அதற்கான சாத்தியம் இல்லை, வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி 2 மடங்காக இருக்கணும். இப்போ 7% 6% இருக்கிற வளர்ச்சி 12% மாறினால்தான் அதை சாத்தியம். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, 2027 அந்த இலக்கை அடைவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாடு இருக்கிற நிலையை நீங்கள் பார்க்குறப்போ இன்றைக்கி ரூபாய் மதிப்பு மே 2014 58 ரூபா 62 பைசா. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி விலகுகிற போது டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 58.62. டிசம்பர் 2023 ரூபாய் மதிப்பு 82.71. கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்கு. நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரூபாயின் மதிப்பு 60 ரூபா தான். இது எல்லாருடைய பாதிப்பும் இருக்குது. இப்படித்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குது. ரூபாயின் மதிப்பு கடுமையாக சரிந்திருக்கிறது. அதே போல் நீங்கள் கடன் சுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் 31, 2023 மொத்த கடன், இந்தியாவினுடைய மொத்த கடன் 172 லட்சம் கோடி. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 57%. 1947 2014 வரைக்கும் 67 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலம். நாம் வாங்கிய மொத்த கடன் 55 லட்சம் கோடி. இவர்கள் வாங்கிய 172 லட்சம் கோடியே 55 லட்சத்தை கழிச்சிங்கன்னா 117 லட்சம் கோடி இந்த 9.5 ஆண்டு காலத்தில் பாஜக அரசு வாங்கியிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகன் மீதும் இன்றைக்கு 1,20,000 ரூபாய் கடன் இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 40,000 தான் இருந்தது. ஆக இந்த நாட்டை கடன் சுமை அதிகமாக ஏற்றி இருக்கிற ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. அடுத்து இன்னொன்று மிக அழகாக செய்கிறார். அதாவது எந்த ஊழலிலும் சிக்காமல், ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி குவிச்சிருக்கார். இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியும் அவரோட போட்டி போட முடியாது. தேர்தல் அரசியலில் சமநிலைத்தன்மை இல்லை. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்கிற அந்த முறையில் அவர்கள் இன்றைக்கு நிதியை எப்படி குவிக்க முடிகிறது என்று சொன்னால்,
இந்த அரசு யாருக்காக நடைபெறுகிறது என்று சொன்னால் குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்காகத்தான் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா தொழிலதிபருடைய சொத்து குவிப்பு குறித்து சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் ஆக்ஸ்ஃபார்ம் என்ற அமைப்பு டிசம்பர் 2023 அறிக்கையின்படி மக்கள் தொகையில் 10% உள்ளவர்களிடம் 77% சொத்து குவிக்கப்பட்டிருக்கிறது. 10%இனரிடம் 77% சொத்து ஏதாவது நீங்கள் இந்த நரேட்டிவை, இந்த கருத்தியலை நீங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு வருகிற 2024 மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ராமர் கோயில் சர்ச்சையில் ஈடுபட்டு அவர்களை அகற்ற முடியாது. மதசார்பின்மை கொள்கையை மட்டும் பேசி அவர்களை அகற்ற முடியாது. பொருளாதார பேரழிவு, வாழ்வாதார பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை, இதையெல்லாம் நீங்கள் முன்வைத்தால் ஒழிய மோடி ஆட்சியை நீங்கள் அகற்ற முடியாது. ஏன்னா 38% வாக்குகளை பெற்று இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது. மீதி 62% இருக்கிறது. இந்த 62% வாக்குகளை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல நரேட்டிவ் கருத்தியலை முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அமைதியான சூழலில் வழக்கறிஞர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி அதே போல் 2017 மட்டும் 73% சொத்து 1% கோடீஸ்வரர்களுக்கு சென்றிருக்கிறது. இதெல்லாம் மோடி திட்டமிட்டு செய்கிறார். அடுத்து 2000 கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை 9, 2017 101, 2023 169 உயர்ந்துள்ளது. கோட்டீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு கடந்த 9 ஆண்டுகளில் 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இது மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் தொகைக்கு இணையாக அவர்கள் சொத்து கூடியிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால், அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா அதானி அம்பானி குறிப்பிட்ட 2 தொழிலதிபர்கள் மட்டும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள். ஃபோர்ப்ஸ்ன்னு 2022 அறிக்கை 8 ஆண்டுகளில் முகேஷ் அம்பானியினுடைய சொத்து 400% உயர்ந்திருக்கிறது. கௌதம் அதானியின் சொத்து 1830% உயர்ந்திருக்கிறது. ஏப்ரல் 2022 கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு 8 லட்சம் கோடி. சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக குஜராத்தில் சாதாரணமானால் மோடிக்கு நெருக்கமான நண்பர் என்கிற காரணத்தினாலே இன்றைக்கு அவர் சொத்து 8 லட்சம் கோடி. உலக கோட்டீஸ்வரர்கள் வரிசையில் 3வது இடத்தில் இருந்தார். அதற்கு பிறகு 2022-23 ஆண்டில் மட்டும் அதானியின் சொத்து 1.83 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் இதுக்கு பிறகு தான் இந்த இண்டன்பர்க் அறிக்கை அதில் கடும் சரிவு ஏற்பட்டு 30% அவர் சொத்து மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலும் மறுபடியும் எல்ஐசி பேங்க்கெல்லாம் கடன் கொடுத்து இன்றைக்கு பழைய நிலைக்கு வந்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி தான், 2014 உலக கோட்டீஸ்வரர்கள் வரிசையில் 609வது இடத்தில் இருந்த அதானி அவர்கள் 2023 3வது இடத்துக்கு வர முடியும் என்றால் அது மோடியினுடைய தயவு இல்லாமல் வரலை, மோடியினுடைய ஆதரவோடு தான் வந்திருக்கிறார். அதனால் மோடி என்ன பயன் பெற்றார் என்பதை அடுத்து நான் சொல்லுகிறேன். தேர்தல் பத்திரங்களில் நிதி குவிப்பு, இது ஒரு சட்டப்படியான ஒரு முறையில் தேர்தல் நிதியாக அவர்கள் குவித்து கொள்ளுகிறார்கள். 2018 2023 வரைக்கும் மொத்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட நன்கொடை 9200 கோடி. அதில் பாஜக பெற்றது 5272 கோடி. மொத்த நன்கொடையில் 57%. இந்த 5272 கோடி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் பெற்றது ரூபாய் 162 கோடி. பல தொழிலதிபர்கள் அவர்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க, நமக்கும் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு கொடுத்தது 162 கோடி தான், அவர்களுக்கு 5272 கோடி. அதே போல் மார்ச் 2023 பாஜகவின் வங்கி கணக்கில் இருந்த மொத்த தொகை 3596 கோடி. நீங்கள் தயவுசெய்து அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே அஜய் மாக்கன் இருப்பார், முன்னால் மோத்திலால் ஓரா இருந்தார், பவன்குமார் பன்சல் இருந்தார். அவர்கள் கட்சியை நடத்துவதற்கு படுகிற பாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்தால், அல்லது நம்ம சத்தியமூர்த்தி பண்ணுவாங்க அங்கே எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு. கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி பொருளாதார ரீதியாக மிக 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 ஒரு நொடிந்த நிலையிலே நாம் இருக்கிறோம்.
அதில் தேர்தல் என்பது இன்றைக்கி பணம் இல்லாமல் தேர்தல் கிடையாது, பணம் இல்லாமல் அரசியல் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நடத்துகிறீங்க, இதுக்கு பெரும் பொருட்செலவு இல்லாமல் சந்திரமோகன் செய்ய முடியாது. ஆக இந்த சூழலில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி குவிப்பது என்பது இது ஒரு அப்பட்டமான ஊழல், முறைகேடு, ஒரு பாரபட்சமான தேர்தல் நடைபெறுகிறது. இதை தேர்தல் கமிஷனும் அவர்களுக்கு வேண்டியவர்களை அவர்கள் நியமித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால் இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை. கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசு சலுகை தருவதனால் இதுபோல் நிதி குவிக்கப்படுகிறது. கடந்த 7/8/2023 அன்று மக்களவையில் நாட்டில் நிலவும் வாராக்கடன் பேட் லோன்ஸ் பற்றி கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் மாநில நிதியமைச்சர் டாக்டர் பகவத் காரத் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பேட் லோனே கிடையாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் பதில் சொல்லிச்சு. அதற்கு பிறகு குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சய் ஈழவா என்பவர் ஆர்டிஐ மூலம் 11/10/2023 ஆர்பிஐக்கு ஒரு கேள்வி கேட்குறார். அதில் 2014 2023 வரை 9 ஆண்டுகளில் தனியார் முதலாளிகளுக்கு மோடி அரசு கடன் கொடுத்து வாராக்கடன் எனும் கணக்கில் தள்ளுபடி செய்த தொகை மட்டும் ரூபாய் 25,95,080 கோடி. இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன் ஆனதுனால இதெல்லாம் கடனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. தொழிலதிபர்களுக்கு சாதகமாக மோடி அரசு செயல்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய விளைவுகள், அதாவது அன்செக்யூர்ட் லோன் கொடுத்ததுனால அந்த கடனை வசூல் பண்ண முடியாமல் அது என்பிஏவாக மாறி பிறகு வாராக்கடனாக போய் தள்ளுபடி செய்து விட்டார்கள். இன்றைக்கி கார்ப்பரேட் டேக்ஸ் 40% இருந்தது, 20% குறைச்சதுனால ஒரு வருஷத்தில் 5,57,000 கோடி நமக்கு அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அதே போல் ஊழலை பற்றி பேசுகிறோன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையெல்லாம் நம்ம அதிகமாக பேசலை. 1,76,000 கோடி 2G ஊழலை பற்றி பேசினார்கள். அது அன்றைக்கி சிபிஐ நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமல் ராஜாவும் கனிமொழியும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆதாரமே இல்லை. ஆனால் தேர்தலிலே மிகப்பெரிய விலையை நாம் கொடுத்தோம். காரணம் அவர்களுடைய பிரச்சார வலிமை. அதே போல் இன்றைக்கி இந்த சிஏஜி ஒரு மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரி ஒரு நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தில் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. துவாரகா நெடுஞ்சாலை விரைவு திட்டம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 18 கோடி தான் திட்ட செலவு அனுமதி. ஆனால் இறுதியில் செலவானது 250 கோடி ஆகும். 18 கோடி எங்கே இருக்குது, 250 கோடி எங்கே இருக்குது? இது ஒரு பெரிய ஊழல். நிதின் கட்காரி இதை பண்ணியிருக்காரு. அதே போல் திட்ட மதிப்பை விட 278 மடங்கு கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நாடு முழுவதும் 600 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. இதில் 5 சுங்கச்சாவடிகளை சிஏஜி எடுத்து ஆய்வு செய்தது. அதில் விதிகளுக்கு புறம்பாக ரூபாய் 132 கோடியை வாகன ஓட்டிகளிடம் வசூல் செய்திருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டில் பரனூர் சுங்கச்சாவடியில் ஆய்வு செய்ததில் ரூபாய் 6.5 கோடி முறைகேடுகள் நடந்திருக்கு. இன்றைக்கி 600 சுங்கச்சாவடிகளை ஆய்வு செய்தால் எத்தனை கோடி முறைகேடு நடக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மாதிரி சில புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கடுமையான கருத்துரையை நீங்கள் பரப்பவில்லை என்று சொன்னால் ஏனோ தானாண்டு மேலெழுந்த வாரியாக பேசுவதன் மூலமாக பாஜகவை நாம் வெல்ல முடியாது. அடுத்தது நீங்கள் ஜிஎஸ்டி, இன்றைக்கி ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மொத்த ஜிஎஸ்டி வருமானத்தில் 2/3 பங்கை 50% மக்கள் செலுத்துகிறார்கள். பொதுமக்கள் தான் ஜிஎஸ்டி அதிகமாக செலுத்துகிறார்கள். ஆனால் உயர்நிலையில் இருக்கும் 10% கோட்டீஸ்வரர்கள் 3% தான் ஜிஎஸ்டி செலுத்துகிறார்கள். ஆக இந்த நிலையில் ஜிஎஸ்டி இப்படி இருக்குது. இன்றைக்கி மோடி பேசியிருக்கிறார், 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார், மோடியும் பேசியிருக்கிறார். உண்மையிலே நான் கேட்குறேன், எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த NSS1 ஒரு அமைப்பு இருந்தது, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவர்களுக்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு கிரெடிபிள் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனுடைய தனித்தன்மை இழந்து அவர்கள் புள்ளி விவரங்களை எல்லாம் இவர்கள் தலையிட்டு மாற்றி
இன்றைக்கு கொடுக்குற புள்ளி விவரம் வந்து உலக நாடுகளில் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கி அதனால் நாம் என்ன ஹிண்ட் ரைஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்தியாவில் இருக்கிற வறுமையை பற்றி. அதில் 20 கோடி இந்தியர்களுக்கு மேலாக நாள்தோறும் பசியோடும் வெறும் வயிற்றோடும் உறங்குகிறார்கள் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. 2023 உலக பசி குறியீட்டின்படி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2023 125 நாடுகளில் இந்தியா 111வது இடத்தில் இருக்கிறது. 2022 107 இருந்த நாம் இன்றைக்கி 111வது இடத்துக்கு போனது தான் மோடியினுடைய சாதனை. ஆனால் மக்களை ஏமாற்றுகிற வகையில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக மோடி பகிரங்கமாக இன்றைக்கி மக்களை ஏமாற்றுகிற வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் சர்வதேச நிறுவனம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இந்தியாவில் எவ்வளோ வருமானா ஒரு நாளைக்கு 180 ரூபா வருமானம் இருக்கிறவர்களை அந்த ஹங்கர் இண்டெக்ஸில் அவங்க கொண்டு வராங்க. அதாவது டாலரில் 2.15 இது வேர்ல்டு பேங்க் ஃபிக்ஸ் பண்ணது. அந்த அடிப்படையில் தான் இந்த புள்ளி விவரம் வந்திருக்கிறது. ஆக அடுத்து பார்த்திங்கன்னா மானியங்கள் எல்லாம் பெருமளவு குறைத்து விட்டார்கள். யூபிஏ காலத்தில் 2.77% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மானியங்களை நாம் கொடுத்தோம். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, உர மானியம் எல்லாத்துக்கும் மானியம் கொடுத்தோம். 2014 மொத்த மானியம் வந்து 2,55,000 கோடி ரூபா நம்ம கொடுத்தோம். இந்த மோடி ஆட்சியில் மானியங்கள்லாம் குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியில் இந்த 9 ஆண்டுகளில் 1.34% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஆக அடுத்த போல் கச்சா எண்ணெய் இறுதியாக நான் முடித்து கொள்கிறேன். அதிகமாக புள்ளி விவரங்களை பேசி உங்களை வந்து துன்புறுத்த நான் விரும்பவில்லை. 2014 கச்சா எண்ணெய் வந்து $106. 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி விலகுகிற போது கச்சா எண்ணெய் வந்து $106. அப்போ பெட்ரோல் வந்து 76 ரூபா 10 பைசா. அதில் கலால் வரி 9 ரூபா 48 பைசா. அப்போ டீசல் விலை ரூபாய் 52 54 பைசா, கலால் வரி 3 ரூபா 56 பைசா தான். இன்றைக்கி என்ன நிலவன்னா மோடி ஆட்சியில் கச்சா எண்ணெய் வந்து $85, $106 இல்லை $85. அதில் பெட்ரோல் விலை 102 ரூபா 63 பைசா. அதில் கலால் வரி 19 ரூபா 90 பைசா. 9.48 19 ரூபா 90 பைசாக உயர்ந்திருக்கிறது. அதே போல் டீசல் 94 ரூபா 2 பைசா, கலால் வரி 15 ரூபா 80 பைசா. அதே 2016 கச்சா எண்ணெய் வந்து $54 இருந்தது. அப்போது கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மோடி அரசு முற்படவில்லை. கிட்டத்தட்ட 2014 2023 வரை கலால் வரி வசூல்னா 32 லட்சம் கோடி. இந்த 32 லட்சம் கோடியும் நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய தொகை. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைத்திருக்கலாம், அவர்கள் குறைக்கவில்லை. அதன் மூலமாக அரசு கஜானாவை அவர்கள் நிரப்பி கொண்டார்கள். இன்றைக்கி எல்பிஜி எரிவாயு பார்த்திங்கன்னா மே 2014 410 ரூபா, இன்றைக்கி 2024 918 ரூபா 50 பைசா. ஆக இதெல்லாம் மக்களை பாதிக்கிற 20 கோடி எல்பிஜி இவங்க வாடிக்கையாளர் இருக்காங்க, ஏழை எளிய பெண்கள் இருக்கார்கள், எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வேலையில்லா திண்டாட்டம் பார்த்திங்கன்னா 20-24 வயது உள்ள இளைஞர்களில் பட்டதாரிகளில் 44.5% பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 25 29 வயது இருக்கிறவங்க 14.33%. நாம் சொல்லலை, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி என்கிற ஒரு சுயேட்சையான அமைப்பு இந்த புள்ளி விவரத்தை வெளியிடுகிறது. வங்கி மோசடிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,30,000 கோடி மோசடி நடந்திருக்கிறது. 23 பேர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 53,000 கோடி மோசடி. நிரவ் மோடி, மெகுல் சோக்சிலாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 9 ஆண்டுகால 9.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களை திசை திருப்புகிற வகையில், அதனால்தான் அவங்க வந்து நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு 25லேருந்து 28 அவசியம் நீங்கள் நல்லாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் சமய சுதந்திரம், மத சுதந்திரம் அங்கே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. அதில் உறுப்பு 27 வந்து மக்களுடைய வரி பணத்தை சமயப்படிகளுக்கு செலவிடக்கூடாது, அது சட்டவிரோதம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அயோத்தியில் என்ன நடக்குதுன்னா
அயோத்தி நகரை மேம்படுத்துவதற்காக 85,000 கோடி ரூபாய் செலவு செய்கிற ஒரு திட்டம். சர்வதேச விமான நிலையம், நவீன ரயில் நிலையம், புதிய குடியிருப்புகள், அந்த நகரை மேலும் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றி மக்களை ஈர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். நீங்கள் இந்த நாடு ஏதோ விதிவசத்தால் வாஜ்பாயை நாம் வென்றுவிட்டோம், ஆனால் மோடியை எப்படி வெல்லப்போகிறோம் என்று தான் தெரியவில்லை. அவரை வெல்லுவது என்பது மிக மிக கடினமான பணி. அந்த பணியை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே 4000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். மீண்டும் ஒரு 6000 கிலோமீட்டர் நடக்கிறார். அவருடைய கடுமையான நம்பிக்கை, அந்த நெஞ்சுறுதியை நாம் பாராட்ட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை விட கீழே போக முடியாது. ஒரு அரசியல் தலைவர் மக்களோடு மக்களாக மக்களை சந்திக்கிற, மக்களோடு உரையாடுகிற, மக்களோடு பேசுகிற, யாரோடும் உரையாடுகிற ஒரு அரசியல் பேராண்மை மிக்க ஒரு ஜனநாயகவாதி இன்றைக்கு அவர் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். ஆனால் மோடி யாரோடும் உரையாடுவதில்லை, யாரையும் சந்திப்பதில்லை. ஆனால் தொடர்ந்து தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இந்த மதவாத அரசியலை புகுத்தி மக்களை பிளவுபடுத்தி பெரும்பான்மையை ஆதரவை பெறுகிற அந்த முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவாரே. ஆனால் இந்த நாடு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இதுவரை காணாத மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த மோடி ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தலைவர் ராகுல் காந்தியினுடைய கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சியை நாம் இன்றைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். இனி வருகிற காலங்களிலே வழக்கறிஞர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்திற்கு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு நீங்கள் தான் வழங்க வேண்டும். ஒரு காங்கிரஸ் ஊழியருக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதை வழக்கறிஞர்கள் தான் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை அருமை நண்பர் சந்திரமோகன் தலைமையில் மிகச்சிறப்பாக இந்த வழக்கறிஞர் பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி நடத்துவது அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. எல்லாவற்றுக்கும் நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதியை திரட்டி இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இப்படி ஒரு பயிற்சி முகாம், அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்பு தான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி நம்ம எல்லாம் இந்தியாவை பாதுகாக்கிற 140 கோடி மக்களுக்கும் இருக்கிற ஒரே பாதுகாப்பு அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டம் இந்த தேர்தலுக்கு பிறகு மோடி ஆட்சி வருவேயானால் அரசமைப்பு சட்டம் முற்றிலும் தூக்கி எறியப்பட்டு புதிய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் உருவாக்கிவிட்டால் இந்த நாட்டில் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இருக்காது என்கிற நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வழக்கறிஞர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நல்கிய நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.